அப்படி ஆடுகின்ற பொழுது ஒரு மரத்தின் மேலே உச்சி வரைக்கும் போகுது. அந்த மரத்தின் கிளைகளில் மரம் வந்து கிளையா இருக்கிறது. அந்த மரத்தின் அடியிலே இருக்கிற முதல் கிளை, அதாவது மரத்துக்கு கீழே இருக்கிற கிளையில ஒரு குரங்கு, அதாவது மரத்தில் இருக்கிற குரங்கு உட்கார்ந்து இருக்கு. எந்த குரங்குன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த மரத்தில் இருக்கிற குரங்கு உட்கார்ந்து இருக்கு. இந்த மகளிர் பந்தாடுகின்ற பொழுது அந்த பந்து மேலே எறியப்பட்டு அந்த மேலிருந்து விழுது. அப்படி விழுகின்ற பொழுது மரக்கிளையிலே கீழே உட்கார்ந்து இருக்கிற இந்த குரங்கானது கனி விழுகிறது என்று ஓடி போய் அந்த பந்தை பிடிக்கிறான். இதெல்லாம் ஒரு கற்பனை நயம். அதைத்தான் நீங்க அழகாக இதிலே இங்கே சொல்லி காட்டுகிறார். வாலிகள் தோறும் செந்தாமரை மலர்வாசம் வீசும் கோவில்கள் தோறும் நீண்ட கோயில் தன் தூவி ஓங்கும். கோயில்கள் தோறும் எது அந்த குந்துருக்கம் முதலான சொல்லக்கூடிய அந்த வாசனை, அந்த கிட்ட தூபங்கள் எல்லாம் வீசும். பாவையர் மேடை தோறும் பன்மணி பந்து வீச காவியர் கவிகள் ஏந்தி என்ன காவியர் கவிகள் ஏந்தி கனி என கடிக்குமாறு. கனி என நினைச்சது செய்யுமா, அதை போய் கடிக்குமா? அது கடிக்கா வாயில கடிப்பிடிக்குமா? அப்படி கடிக்கிறது என்று என்ன சொல்கிறார்? இந்த ஒரு கற்பனையை அழகாக, அதாவது கவி என்று சொன்னால் பெண் குரங்கு, மந்தி என்று சொன்னால் ஆண் குரங்கு. பொதுவாக ஆனால் சில இடத்துல பொது சுட்டு பேராக. எனவே இந்த பெண் குரங்குகள் எல்லாம் என்ன செய்கிறது? கனியனை நினைத்து கொண்டு அதை கடிக்க முற்படுகிறது. கரிக்கும் என்றால் புஷித்தல் அர்த்தம். கரித்தல் என்றால் புஷித்தல் என்று பொருள்படும். மரகரி கோடி நீண்ட மணிநெடும் தேர்கள் கோடி கதமுறு மாக்கள் கோடி கடு. அங்கே யாரெல்லாம் நகரில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். கடு திரள் வீரர் கோடி நதிபல கோடி வந்து நரலை வீழ்கின்ற போல் பதிமணி வீதிகள் தோறும் பரிவரும் சரிக்குமாறே. அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த வீரர்கள் எல்லாம் அங்கங்கே இருப்பவர்களுக்கு ஒரு இடத்துல கூடுகிறார்களாம். இது எதை போல் இருக்கிறதா? நதி பல கோடி வந்து நரலை வீழ்கின்ற போல பல நதிகள் வந்து நரலைன்னா கடல்னு அர்த்தம், கடலிலே வந்து சேர்வதை போல ஒவ்வொரு இல்லங்களில் இருக்கிற வீரர்களெல்லாம் அங்கே கூடி இருக்கிறார்கள் என்று அதை அழகாக சொல்லி காட்டுகிறார். சொல்லி காட்டுகின்ற பொழுது அடுத்தாப்புல ஒரு சின்ன ஒரு கற்பனை வைக்கார். மாதர்கள் இந்து காந்த மணியினால் இயற்றும் மேடை. சந்திரகாந்த கல்லினை எங்கே வைக்கிறார்கள்? மேடையை வைத்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் மேடை மீது செம்பந்து சோட்ட மெல்லடி சுவட்டை நோக்கி, அங்கே செம்பந்தை காலில் அணிந்திருக்கின்ற அந்த பெண்களது சுவடினை நோக்கி சீத நீரிடையே தோன்றும் செய்ய தாமரைகள் என்று ஓதிமம் கொடைகளோடும் உளமகிழ்ந்து உலவுமாகும். அதாவது சந்திரகாந்த சந்திர ஒளி இருக்கிறது. அப்போ அந்த மாடத்திலே ஒரு பெண்ணானவள் செம்பஞ்சை தடவி அந்த பாதத்தை வைத்துக் கொண்டிருக்க, பாதம் உடைய பெண் மாடியில் இருக்கிறார். கீழே அன்னப்பறவை இருக்கிறது. இந்த அன்னப்பறவையானது செம்பஞ்சு தடவிய அந்த பெண்ணின் காலை அழகாக தாமரை என்ன செய்திருக்கிறது? மறந்திருக்கிறதுன்னு நினைச்சாங்க. அப்போ அந்த பெண்ணு எப்படி பாதை எப்படி இருக்கிறான்? தாமரை போல இருக்கிறது. கொண்டாட்டி அப்படி பொண்ணோ பூவா அந்த காலத்தில் அப்படி வச்சிருந்திருக்கான். அதைத்தான் நீங்கள் சொல்லி காட்டுகிறான். ஆகையினாலே இதை ஓதிமம் பெடைகளோடும் மகிழ்ந்து உலகும் ஆகும். எனவே அந்த இடத்திலே நம்முடைய இதை செய்கிறார். பொருணை மாநதியில் பூத்த பூ மனம் உண்டு போதும் இரு சிறை அருகான் புல்லுக்கு இன்பமாம் சோலை எங்கும் தருமணம் கவர்ந்து சென்றல் சாடக வாயில் தோன்றும் வருமணம் கலந்த மாதர்கள் மகிழமாதோ. எப்பொழுதுமே ஆணும் பெண்ணுமாக இருவரும் கலந்து பேசி மகிழ்ந்து உரையாடுவதை நூலிலே சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. அதைத்தான் இந்த பாடலை சொல்கிறார். சொல்லி அடுத்து இந்த பாடலோடு முடிச்சுக்கணும். இந்த வேண்ட வளர்ந்த மகாலிங்க சரித்திரத்தை இந்த ஒரு பாடலோட முடிச்சோம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த இது மாற ஆரம்பிக்கும். மாமனை வீதிகள் தோறும் மணிக்குடம் தூபதீபம், ஒரு வீதிகளிலும் மணிக்குடம் தூபதீபம் இருக்கிறது. பூமன
தாமனல் மணிகள் ஆற்றி தலங்கொழி இயங்கள்லாற்ப, அங்கே மணிகளால் ஆகிய அவைகளை அலங்கரித்தும் வாத்தியங்கள் எப்பொழுதும் ஒலிக்கவும் காமனல் விழவு செய்து கழிப்பொடு மகிழ்வர் நாளே. அந்த மக்களால் அடிக்கடி விழாவினை எடுத்து மக்கள் கழித்திருக்கிறார்கள் என்று அழகாக நம்முடைய நெல்லையப்ப கவிராயர் அவர்கள் திருநெல்வேலியினுடைய ஒரு தரத்தினை பற்றி அழகாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் வருகின்ற நாளிலே நாம் தொடர்ந்து செஞ்சு கொண்டு தெரிவித்து இந்த அளவிலே இந்த தலபுராணத்தை நிறைவு செய்து நாம் மீண்டும் நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அந்த பெருமானது சரித்திரத்திலே ஞானசம்பந்த பெருமான் திருப்புகழிலே இருக்கிறார். திருப்புகழிலே ஞானசம்பந்தர் இருக்கிறார். இன்னும் பல நாயன்மார்களே இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஞானசம்பந்தர் பெருமானிடம் நம்முடைய அதாவது அப்பர் சுவாமிகள் சொல்கிறார், நீ எங்கெல்லாம் செல்லுகிறீரோ அங்கே நான் முன்னே வருகிறேன் என்று ஞானசம்பந்தர் அங்கே அழகாக சொல்லுகிறார். அதைத்தான் கடந்த இதிலே நாம் அந்த பாடலை சொல்லியிருந்தோம். 527வது பாடல் வரை ஆக செல்லுகின்ற பொழுது ஒரு தலத்திற்கு முன்பாக நாவுக்கரசர் போய்விடுவார். நாவுக்கரசர் எந்த தலத்திற்கு செல்கிறார் என்பதை பரிசீலனைகள் மூலம் அறிந்து பல்லக்கிலே ஞானசம்பந்தர் அங்கே செல்வார். அப்படி செல்லுகின்ற பொழுது எங்கெல்லாம் செல்கிறார்கள் என்று பிள்ளையார் ஒளியாருள் செய்திட ஞானசம்பந்தர் ஆகிய நான் பின்னே வருகிறேன், என் முன்னே செல்லும் என சொல்ல அதை கேட்டவுடன் இருந்தவத்து இறையோர் அப்பர் சுவாமிகள் நன்று நீர் அருள் செய்ததே செய்வன் என்று, நீ முன்னாடியே போம் என்று என்னை படித்து நீ பின்னே வருகிறேன் என்று கூறியதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்து நயப்பொற்று அன்றைய நாள் முதல் உடன் செல்லும் நாளெல்லாம் அவ்வியல்பினில் செல்வார் சென்று முன்னுர திரு அம்பர் அனைந்தனர் செய்தவர் குடாத்தோடும். எனவே நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் பின்னே தொடர நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள் அங்கே திரு அம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திற்கு செல்லுகின்றார். திரு அம்பர் என்று சொல்லக்கூடியது இடத்தின் பெயர். மாகாணம் என்று சொல்லக்கூடியது கோயிலின் பெயர். அதனால் புராணங்கள் தேவாரத்தில் என்ன பண்ணிருக்கோம், திரு அம்பர் மாகாணம் என்று போட்டிருக்கோம். எனவே அப்படி திருவம்பர் சென்று பின்பு சென்னை மன்னர் தம்பிரான் அருள்வரி நிற்பது தலை செல்வார். அதான் இந்த இடத்துல ஞானசம்பந்தருடைய ஒரு சிறப்பு. நாவுக்கரசரை பின்பற்றி ஞானசம்பந்தர் பின்னே செல்கிறார். ஏன் நாவுக்கரசரை பின்பற்றி ஞானசம்பந்தர் போனார் என்றால், நல்ல கவனமாக கேட்க வேண்டிய பகுதி, தான் அடுத்து எந்தெந்த தலத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை ஞானசம்பந்தருக்கு உள்ளின்று பெருமான் உணர்த்துவார். நல்ல கவனமாக சரி இல்லையா அன்றைக்கு தரம் போலாமா, வேண்டாம் வேண்டாம் கரிவலம் வந்தது அப்படியே நினைக்க மாட்டார். சுவாமி உள்ளிருந்து உணர்த்துவார், இன்று நீ குத்தாலம் போ என்று உணர்த்துவார். இப்படி உள்ளிருந்து உணர்த்துவார். ஆனால் இப்படி இந்த தலத்திற்கு செல்ல வேண்டும் என்று உள்ளிருந்து அருள் உணர்த்திய வண்ணம் இந்த தலத்திற்கு செல் என்பதை அருளாய நாவுக்கரசர் முன்னே போறார். எனவே நாவுக்கரசரை தொடர்ந்தார் என்பது அருளின் வழி. நல்ல கவனமாக கொள்ளணும். அதனால்தான் இங்கே அழகாக சொல்றார் பாருங்க, செம்மை மன்னார்ந்தம் தம்பிரான் அருள் வழி நிற்பது தலை செல்வார். அப்ப நாவுக்கரசர் செல்வது எது? அருள் இழுத்து செல்லுகிறது. அருள் இழுத்து செல்கிறது. இந்த அருள் இழுத்து செல்கிறது கவனமாக கொள்ளணும். பொருள் திருவாரூரிலே சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார். செல்லுகின்ற பொழுது அந்த கையிலே பூம்புடையினை ஏந்தி கொண்டு பறவையார் இங்கே அம்மையை வருகிறார். அம்மையார் வருகின்ற பொழுது நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருக்கண்ணானது பறவை நாச்சியாருடைய திருமேனின் மீது பட்டு விட்டது. பட்ட உடனே பெரியவரோட வீட்டுக்கு பார்க்க, அவன் மேல் கண் சென்றது நானாக செல்லவில்லை, எந்த யார் அருள் சென்றது. இந்த புராணத்துக்கு போய் பாருங்க, அந்த இடத்துல பூராமே எந்த யார் அருள் சென்றது, எந்த யார் அருள் சென்றது கிட்டத்தட்ட 4-5 பாடத்தை சொல்றார். எனவே ஈர்த்து முன் செல்வது அருள். இது எதுக்காக சொன்னா,
நம்ம உலகில் பஸ் ஸ்டாண்டில் நடக்கிற மாதிரியோ கல்லூரி வளாகத்தில் நடக்கிற மாதிரியோ வேற எங்கே நடக்கிற மாதிரி நடக்கக்கூடிய ஊன நிகழ்வு அல்ல. இவைகளெல்லாம் ஞான நிகழ்வு. ஞாபகம், இவைகளெல்லாம் ஞான நிகழ்வு. அடுத்த மாதம் 14ஆம் தேதி சங்கீத சபாவில் ஒரு விழா நடக்க இருக்கிறது. சுந்தரரை பற்றிய நுட்பங்கள் பல சொல்ல இருக்கிறேன். நேரம் கை கொடுத்தா சொல்ல இருக்கிறேன். எப்பவுமே நாம் எவ்வளோதான் தயாரித்தாலும் நமக்கு நேரம் கை கொடுக்கணும், அவ்வளோதான். நேரம் கை கொடுக்காட்டா எனக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. ஆகையினாலே பறவை நாச்சியார் மீது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கண் சென்றதென்றால் சென்றது கண்ணல்ல, அருள் ஈர்த்து சென்றது, எந்தையார் அருள் சென்றது என்று அதை சொல்லி காட்டுகிறார். இதே போலத்தான் இங்கே சண்பை மன்னரும் தம்பிரான் அருள் வழி நிற்பது தலை செல்வான். ஆண்டவன் இது கொண்டு அவன் அருள் எப்படி போகும் தெரியுமா? தலைவரான நான் படித்த மறந்துட்டேன். எந்த தலைவரானு நானும் ஒரு 10 நாளாக மண்ணை கூட கற்றுக்கிட முடியலை. ஒரு வேடன் ஒருவன் வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போகின்ற இடத்தில் இந்த வேடனை கண்டு எல்லா விலங்குகளும் பயந்து ஓடுகிறது. பயந்து ஓடுகின்ற பொழுது ஒரே ஒரு விலங்கு மட்டும் இந்த வேடனை பார்த்து ஒரு லுக்கு விடுது. இப்போ எல்லா விலங்குகளும் அங்கு ஓடுகின்ற பொழுது இது நம்மை மட்டும் ஏன் இப்படி பார்க்கிறதுன்னு பார்த்தால் அது ஒரு வெண்பன்றி. அது ஒரு வெண்பன்றி. ஏற்கனவே மிருகங்களெல்லாம் பயந்து புதருக்குள்ளே இதனே ஓடுது. இது மட்டும் தன்னை எதிர்த்து நின்று பார்க்கணும்னு அந்த வேடனுக்கு கேட்கவா வேணும்? இந்த பன்றியை விடமாட்டேன் என்று கையிலே அம்பினை தூக்கி கொண்டு அப்படியே அந்த வில்லினையும் தாங்கி கொண்டு வேகமாக பன்றியை பின்தொடர்கிறார். சென்ற அந்த பன்றியானது ஒரு புதருக்குள்ளே கொண்டு நுழைந்தது. அந்த புதர் என்றால் பெரும்புதர் அல்ல, ஒரு மரத்தின் தூர்னு சொல்றோம்ல, அந்த தூருக்குள்ள தான் இருக்கு. அப்போ இந்த வட்டத்துக்குள்ளதானே அந்த பன்றி கிடக்கணும். ஒரு புதர் இங்க தொடங்கி பேட்டை வரைக்கும் இருந்ததுன்னா கண்டுபிடிக்க சிரமப்படும். ஒரு மரத்தினுடைய தூர் புதருக்குள்ள போயிருந்தாலும் ஒரு தூருக்குள்ளே போனது. அப்படி தூர் அந்த புதருக்குள்ளே போன உடனே இது எங்குதான் சென்று விடும் என்பதை அந்த வேடனானவர் என்ன செய்கிறார்? அந்த பன்றியை தேடிக்கொண்டு அங்கே விளக்குகின்ற பொழுது உள்ளே பன்றியை காணா பரமனது திருமேனியாகி சிவலிங்கம் இருக்கும். ஆக அந்த சிவலிங்கத்தை காட்டுவதற்காக பரமனே அருள் வடிவாக பன்றியின் வடிவத்தை எடுத்து அங்கே காட்டியிருக்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு கோயிலையும் இந்த தலபுராணம் அமைகிறது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். வேட்டையாடுவதற்கு செல்லுகிறார் நம்முடைய கண்ணப்பதேவ நாயனார். வேட்டையாட செல்லுகின்ற பொழுது என்ன செய்தார்? ஒரு பன்றிதான் அவரை எங்கே இழுத்து சென்றது? காலத்து மலையை நோக்கி இழுத்து சென்றது. இதைத்தான் பூர்வ ஜென்மாவுடைய பார்க்கணும். பூர்வத்தில் அர்ச்சனனாக இருக்கின்ற பொழுது நான் அடுத்த ஜென்மத்திலே உன்னை எப்படி அடைவேன் என சொல்லுகின்ற பொழுது ஒரு பன்றி உன்னையும் என்னையும் இணைக்கின்றார். ஆக அங்கே பன்றி வடிவம் பன்றியாக அங்கே சென்றது பன்றி அல்ல, ஈசனது அருள் கண்ணப்பனை ஈர்த்து செல்லுகிறது. இதே போலத்தான் ஞானசம்பந்தர் பெருமானை நாவுக்கரசு சுவாமிகள் ஈர்த்து செல்கிறார். சென்னை மன்னரும் தம்பிரான் அருள்வழியில் இருப்பது தலை செல்வான் பண்பு மேம்படும் பணிக்களின் நிற்கிற சிவிரையில் பணிந்து ஏறி வன்பெரும் புகழியூரினை கடந்து போய் வன் பரிசனத்தோடு பின்பெருந்தவர் அணைந்தது எங்கென்று போய் திருவம்பர் நகர்வுக்கார். நல்ல ஒரு செய்தி பாருங்க. ஞானசம்பந்த பரிசனத்தோடு வருகின்ற பொழுது தின்பெருந்தவர் அணைந்தது எங்கென்று போய் திருவம்பர் நகர்வுக்கார். ஞானசம்பந்தர் வளர்க்கிற வாரார். நாவுக்கரசு சுவாமி திடு ஒரு ஊருக்கு போயிடுறார். பல்லக்கில் போறவங்களால பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் போச்சு. நான் பார்த்தேன் இந்த இடத்துல போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இப்படி கேட்டு இது எப்படி அழகாக சொல்றாங்க. தென்பெரும் தவர் அணைந்தது எங்கென்று கேட்டு ஞானசம்பந்தர் பிரச்சனை போச்சான். அப்போ அந்த 80 வயது நம்முடைய பெருமாள் இவ்வளோ வேகமாக இருந்திருக்கார். 80 வயது பெருமாள் இவ்வளோ வேகமாக இருந்திருக்கார். அதுதான் இது அழகாக சொல்லிக்காட்டார். தென்பெருந்தவர் அணைந்தது எங்கென்று போய் திருவம்பர் நகர். திருவம்பர் நாகாலம் என்று சொல்லக்கூடிய தளத்திலே இருக்கிறார் என்று அறிந்து அங்கே போய் சேர்ந்ததும் அம்பர் மாநகர் அணைந்து மாகாணத்தில்
அண்ணலார் அமர்கின்ற இந்த மாகாணத்து என்பது இது கோயில். அந்த கோயிலே இருக்கின்ற பெருமானை எம்பொன் மாமனின் கோயிலை வலம் கொண்டு அந்த பெருமானை இருக்கின்ற அந்த கோயிலை வலம் கொண்டு திருமுன்பு பணிந்து ஏற்றி வம்புலாமலர் தூவி, வம்புன மனம் பொருத்திய மலர்களை தூவி முன் பரவியே வந்தமிழ் இசை மாலை உம்பர் வாழ நஞ்சுண்டவர்களை பணிந்து கொடுக்கும் அன்பொடு தாழ்ந்தார். எனவே திருவம்பர் மாகாணத்தில் இருக்கின்ற பெருமானை நம்முடைய நீலகண்டனாரை அந்த பெருமானை நோக்கி அழகாக தமிழிசை பதிகம் பாடினார். தாழ்ந்து நாவினுக்கு அரசுடன் தம்பிரான் கோயில் முன்புறம் எய்தி நாவுக்கரசு சுவாமிகளோடு சேர்ந்து, அதாவது சில தலங்கள் யாரெல்லாம் வந்து செஞ்சாங்க, யாரெல்லாம் சேர்ந்து வந்து கும்பிட்டாங்க. நேற்று ஒரு அன்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நேற்று மதுரையில் அடிக்கடிக்கு சைவ சபையில் ஒரு சின்ன பேச்சு. அப்போ அடிக்கடி பேசியிருக்கிற சொன்னார், எனக்கு பேச்சு முடிச்சுட்டு அங்கே வருகின்ற பொழுது அவசரமாக கூட சொன்னார், எங்கள் மதுரையை பற்றி சிறப்பு எல்லாம் சொன்னீங்க, நாம் சிறப்பாக கருதுறது எது தெரியுமா? சுந்தரமூர்த்தி நாயனார், சேர சோழ பாண்டியன் ஆகிய மூவரோடு வந்து தரிசனம் செய்த ஒரே தலை எம்ம ஊர் தலைவர். அவங்க அந்த சிறப்பு சொல்கிறாங்க. உண்மையிலே அது உண்மைதான். எனவே சேர சோழ பாண்டியன் மூவரும் புடை சூழ சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து தரிசனம் செய்தது மதுரை ஆலவாய் திருக்கோயில். எனவே தரிசனம் செய்தது யாரெல்லாம் என்பதை வைத்து நாம் சிறப்பு செய்கிறது. அதன்படி இங்கே சொல்லுகிறார், சூழ்ந்த தொண்டரோடு அப்பரி அமர்வவர் யாரு? தாழ்ந்து நாவினுக்கு அரசுடன் நாவுக்கரசரோடு யார் வர்றான்? ஞானசம்பந்தம் சேர்ந்து தரிசித்ததான் திருப்பூர் மாகாணம். தம்பிரான் கோயில் முன்புறை எய்தி சூழ்ந்த தொண்டரோடு அப்பரி அமர்பவர் சுரநதி முடிமீது, அதை கங்கை சிறக்கிற அந்த முடிமீது வீழ்ந்த வேணிய ரமையில் விழுகின்ற அந்த சடாமுடியை உடைய பெருமானை பெருங்காலங்கள் விருப்பினரும் கும்பிட்டு, அங்கிருந்த கால பூஜையிலே விருப்பத்தோடு கும்பிட்டு வாழ்ந்திருந்தனர் காடியார் வாழ வந்து அருளிய மறை வேந்தர். வாழ்ந்திருந்தனர் என்றால் எந்த நாளில் பெருமானை சென்று நாம் தரிசித்து போற்றுகின்றோமோ அதுதான் வாழ்வு. மற்றதெல்லாம் பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். எனவே வாழ்ந்திருந்தனர் யார்? சீர்காழிபதியிலே இருக்கின்ற அந்தணர்கள் பெருமையோடு வாழ்வதற்காக வந்த ஞானசம்பந்தர் தான். வாழ்ந்திருந்தனர் காளியார் வாழ வந்து அருளிய மறைவேந்தர் என்று சொல்லி காட்டுகிறார். பொருவிலாத சொற்புழ்கு பொன்னிற முதல் பலிகளால் போற்றி, பொருவிலாத சொல், அதாவது ஒப்பிலாத சொல்களா என்ற துவாரப்பாடல் புல்கு பொன்னிற என்று தொடங்குகின்ற, புல்கு பொன்னிறம் புருஷனை என்று தொடங்குகின்ற அந்த பதிகத்தை பாடி பதிகங்களால் போற்றி திருவின் ஆர்ந்த கோஷெங்களால் அன்னகர் செய்த கோயிலை சார்ந்து அங்கே இருக்கின்ற நம்முடைய சிப்பச்சோழ நாயனார் செய்த அந்த மாடக்கோயிலை அடைந்து மறு வாய்மை மண்டமிழ் புறவர் மாலை அவ்வளவனை சிறப்பித்து அந்த பதிகத்தினுள்ளே செப்பச்சோழ நாயனாரை சேர்த்து துணித்து பெருகு காதலில் பணிந்து முன் பரவினார் பேணிய உணர்வோடு. பெருகு காதலினால் அந்த பெருமானை பங்கே பேணிய உணர்வோடு அங்கே பணிந்தார் என்று சொல்லப்படுகிறது. திருவம்பர் மாகாண தேவாரப்பாட்டு, திருவம்பர் மாகாணத்திலே இருக்கின்ற தேவாரப்பாட்டு. புல்கி பொன்னிறம் புருஷனை நெடுமுடி கோழில மதிசூடி பிள்ளு தேனுடை நறுமணர் கொன்றையும் பிணையல் செய்தவர் மேய. பிணையல் வரும். அதாவது நாம் எல்லாத்தையும் ஒரே சொல்லா சொல்லிக்கிட்டு இருக்கோம். பூன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் பூன்னு சொல்லிக்கிறோம். அதுக்கு வகைகள் இருக்கிறது. அரும்பு, மொட்டு, போது, மலர், அலர் இவ்வளவு இருக்கிறது. இதே போன்று அந்த மலர்களை எந்தெந்த அங்கத்திற்கு எப்படி செய்தல் வேண்டும் என்று இருக்கிறது. பாதத்திற்கு எப்படி செய்வது, உச்சியிலே சூட்டுவது எப்படி, கைகளிலே அணிவது, இடையிலே அணிவது, கழுத்தில் அணிவது, இப்படி ஒவ்வொரு அங்கத்திற்கும் எப்படி மலர் எடுப்பது என்றும் அதற்கு என்னென்ன பெயர்கள் உண்டும் என்பதும் இருக்கிறது. அதற்கு இண்டை,
மாலை, கண்ணி, பிணையல், தொடையல், இவ்வளவு வகை இருக்கிறது. இண்டை, மாலை, கண்ணி, பிணையல், தொடையல். ஆனால் நம்ம மொத்தத்தில் பொதுச்சொல் சுட்டாக வைத்து ஒரே அர்த்தமாக கொடுக்குறோம். எனவே இந்த இடத்துல அந்த பிணையல்ங்கிற வார்த்தை போடணும். கௌரவம் தெரியறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பாடலை திரும்பி சொல்ல பாருங்க. புல்கு புன்னிலம் புரிஷடை நெடுமுடி கோழிலம் அதிசூடி பில்லு தேனுடை நறுமலர் கொன்றையும் பிணையல் செய்தவர் நேய மல்லு தந்துரை அரிசியின் வடகரை வருமுனல் மாகாணம் அல்லு நண்பகலும் தொழும் அடியவர்க்கு அருவினை அடையாமே என்று அந்த அழகாக சொல்லி காட்டுகிறார். திருவம்பர் மாகாணத்தில் இருக்கிற இன்னொரு தேவார ஞானசம்பந்தர் பாடல். அடையார் புறம் மூன்றும் அனலாய் விடையேதும் அடையார் புடல் அம்பர் மாகாணம் மேய. அடையார் புறம் மூன்றும் அனலார் விடியேதும். திரிபுராதிகள் சிவ பூஜையிலே நல்லவர்கள். ஆனால் அவர்களை அக்னியால் புஷி சாந்தப்படுத்திட்டார். ஏன் செஞ்சார்? பண்ணணும்ல, சிவபூஜை செய்தவங்க. ஆனால் அவர்கள் பெருமானது நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த அக்னியினாலே திரிபுராதிகள் என்றால் திரிபுரம் அடைந்தது. ஏன் சுவாமி அக்னியினால் கையிட்டார்? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இறைவனானவன் கருணாமூர்த்தி, அதில் மாற்றம் இல்லை. அப்ப திருபுராதியர்கள் அந்த நகரமும் அவர்களும் பொடிபட செய்வதற்கு காரணம் என்னவென்றால், திருபுராதியர்கள் காமிக உணர்வோடு, நிஷ்காமியம் இல்லை, தனக்கு ஒன்று வேண்டும் என்பதற்காக தவம் செய்தார்கள். காமிக உணர்வோடு தவம் செய்தார்கள். அது காமிக உணர்வோடு இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு நிலை வரவில்லை. முதல் காரணம். இரண்டாவது, காமிக உணர்வோடு திருபுராதியர்கள் தவம் செய்கின்ற பொழுது அவர்களிடம் இருந்து அக்னி ஜொலிப்பித்தது. மூலாக்கினை எழுப்பி அக்னியை ஜொலிப்பித்தது. அப்படி நான் சொல்லக்கூடியது உபதேச காண்டம்னு ஒரு நூல் இருக்கிறது. மோனேரியப்பனாவில் சொல்லுது. அந்த அக்னி மூலாக்கினை எழுப்பி தவம் செய்கின்ற பொழுது அந்த அக்னி அவர்களிடம் இருந்து வெளிப்பட்டு எங்கும் பரவி அந்த அக்னி அனலினாலே எல்லா உயிர்களும் துன்புற்றது. தான் ஒருவன் பயனடைவதற்கு எல்லா உயிர்களையும் அக்னி ஜொலிப்பினால் துன்பத்தை கொடுத்த அந்த வினையின் பயனை அவர்களுக்கு ஊட்டுவதற்காகத்தான் அக்னியினாலே அவர் அழிக்கிறார். புரியுதா அவங்களுக்கு? அப்படி இல்லாமல் தவம் செய்தவங்க அக்னியால் அழிச்சார்னா சுவாமியினுடைய கருணாவிலாசத்திற்கு இழுக்கு அவ்வினைக்கு இவ்வினையா கூட்டணும் இல்லையா? அதுக்காக என்ன செய்தார்? நீ மூலாக்கினை எழுப்பி அக்னி எழுப்பித்து உயிர்கள் அனைத்தும் துன்பமுறை செய்திருக்கின்றாய் என்பதற்காகத்தான் அதே அக்னியை வைத்துக் கொண்டு அவருக்கு துன்பங்களை கொடுக்கும்படியாக தகித்தான் என்று இந்த மோனேரியப்பனாவில் சொல்கிறார். அதைத்தான் அடையார் புறமூன்று மணலாய் விளையேதும் அம்மடையார் புனரம்பர் மாகாணம் மேய விடையார் கொடியந்தை வெள்ளை பிறை சூடும் ஷடையான் கடல் ஏத்த சாரா வினைதானே. திரும்பர் மாகாணத்தில் இருக்கிற இன்னொரு பதிகம். படியுளார் படி என்று ஆராய்ச்சி விடுங்க சார் நினைப்பிய சில கரைகள் இயல்பாக வருகின்ற பொழுது சொன்னாதான் ஞாபகம் இருக்கும். இப்போ இதுல படியுளார் வருது. படியுளார்னா மறைந்துள்ளார்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஒரு சமயம் தன்னை காட்டுவார், ஒரு சமயம் மறைந்திருப்பார். திருநெல்வேலி தலப்புராணத்தில் உள்ளது இதில் வருது. அதுக்காக அவனை வேகமாக நான் கொண்ட போகிறேன். படியுளார்னா சில காலங்களில் மறைந்தும் இருப்பார். படியுளார் என்பதற்கு மறைந்திருப்பார்னு பொருள். இந்த திருநெல்வேலி தலப்புராணம் இன்னைக்கு படித்ததால தான் இயல்பு செய்திக்காக நான் என்ன செய்தேன், இந்த இதை வேகமாக படிக்கிறேன். படியுளார் விடையினர் பாய்மொழி தோழினர் பாவநாசர் கொடிகள் மாமேனியர் பூதமார் படையினர் பூணநூலர் கடிகள் மாமலரிடும் அடியினர் பிடிநடை மங்கையொடும் அடிகளார் அருள் புரிந்து இருப்பிடம் அம்பர் மாகாணந்தானே. இன்னும் ஒரே ஒரு திருவம்பர் மாகாணத்தில் ஒரே ஒரு பாடல் தேவார பாடம் வந்து படிச்சுட்டு முடிச்சிருக்கேன். எரிதர அனல் கையில் ஏந்தி எல்லியில் நரி திரு காணிடை நட்டம் ஆடுபவர் அரிசிலம்பு பொது
செங்கச்சோழ நாயனார் செய்த அந்த கோயிலை சென்று வணங்குங்கள் என்று செங்கச்சோழ நாயனாரையும் தன்னுடைய பதியங்களை எனக்கு பாடியிருக்கிறார் என கூறி இந்த அளவிலே இந்த சிந்தனை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சனிக்கிழமை என்று நம்முடைய சிந்தனையை வழக்கம் போல் 6:30 மணிக்கு தொடங்குவதை தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணன் நம்ம பார்வதி பதையே மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக.